Hello everybody, this is our channel Today Learn Tomorrow Yarn. Please subscribe my channel and press the bell icon, never miss any update. Friends, எழுதி வச்சிருக்கீங்களா? என்ன சார் திடீர்னு எழுதி வச்சிருக்கீங்களான்னா என்ன சார் எழுதி வச்சு போன ப்ரோக்ராமில் நான் சொன்னேனே என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்க பாருங்க. உங்கள் டீச்சர் நோட் புக் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் மறந்துட்டீங்க அதை கொண்டு வரதுக்கு. டீச்சர் கேட்குறாங்க, ஏன்ப்பா நோட் புக் கொண்டாந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. சாரி மிஸ், நோட் புக்கை கொண்டு வர மறந்துட்டேன், நாளைக்கு கொண்டு வரேன். இத்தனை விஷயம் பேசி ஆகணும். சும்மா கிராமர்லேயே இருக்காதிங்க, டக்கு டக்குன்னு விஷயத்துக்கு வாங்க. எப்படி சொல்லலாம்? எப்படிப்பா சொல்வேன்? என்ன படிச்சிருக்க? +2வா? +2 முடிச்சிட்டியா? போறியா? சரி, என்ன சொல்லுவேன்? சொல்லு. சார் நீங்கள் சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். நீங்கள் பரவாயில்ல சொல்லுங்கள். நான் மறந்துட்டேங்கிறது சொன்னேன். ஓகே. ஃபர்கெட்டுடைய பாஸ்ட் டென்ஸ் forgot. I forgot. அப்புறம் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகத்தை வச்சுக்கணும். வெறும் மெயின் வெர்பை வச்சுக்கிட்டு சும்மா ஒரு சென்டென்ஸ் வச்சுக்கிட்டு நம்மளால பல இடங்களில் பேச முடியாதுங்க. இப்படி தான் பாருங்க, நான் கிளாஸ் நடத்திக்கிட்டே இருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட்டு லேட்டாக வந்தாருங்க. 7லேருந்து 9 மணி வரணும் கிளாஸ், ஈவினிங்கு. புரியுங்களா? நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், நீங்கள்லாம் வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் லேட்டானா கூட கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க, வந்துடுங்க. புரியுதுங்களா? அவர் ஒரே தடவையாக லேட்டாக வந்தாருங்க. மனுஷன் 8:40 வர்றாரு. இன்னும் 20 நிமிஷம் தான் கிளாஸ். சரி, அப்பா அதுலேயும் சந்தோஷம்தான். ஒரு 20 நிமிஷமாவது ஏதோ கவனிக்க போகிறாருன்னு பார்த்தா உட்காந்தவர் டக்குன்னு எழுந்தாருங்க. இப்படி தட்டினார், வழி கிளம்பிட்டாரு. ஏன்ப்பா என்ன விஷயம்? என்ன? நான் மறந்துட்டேன் சார். எனக்கு என்ன புரியும்? நான் மறந்துட்டேன்னா எதை மறந்துட்டேன்? நீ கிளாஸுக்கு தெரியாமல் வந்துட்டியா? எப்படின்னு தெரியலையே. அப்போ என்ன பண்ணும்? என்ன விஷயத்த மறந்தோம் சொல்லணுமா இல்லையா? அப்புறம் சொல்றாருங்க, என்ன அர்த்தம்? I forgot to lock the bike. பைக்கை போட்ட மறந்துட்டேன் சார். அதான் சாவி தேடிட்டுதான் நினைக்கிறேன். சாவி அதோடய வச்சுட்டு வந்துட்டார். யாரும் அப்போ எதை நம்ம செய்ய மறந்துட்டோமோ அது இங்கே போடுங்களேன். டு லாக், பூட்ட மறந்துட்டேன். எதை? பைக்கை. இப்போ சொல்லுங்க, நான் நோட் புக்கு கொண்டு வர மறந்துட்டேன். சாரி போடுங்க, ஒரு கம்மா போடுங்க. ஐ ஃபர்காட் நான் எழுதிடுறேன். 2 வேணாலும் போடுறேன். ஒரு பொருளை கொண்டு வரதுக்கு என்ன வார்த்தை? பிரிங். வெரி குட். எதை கொண்டு வர மறந்துட்டீங்க? இதெல்லாம் சும்மா எழுதி வைக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. பேசணும். சரி, சாரி மிஸ், ஐ forgot to bring the notebook. சாரி மிஸ், ஐ forgot to bring the notebook. சொல்லி பழகுங்க. யாரு என்ன தப்பே கிடையாது, பேசணும். சாரி மிஸ், ஐ forgot to bring the notebook. நாளைக்கு கொண்டு வரேன் மிஸ். எப்படி சொல்லலாம்? சாரி மிஸ், ஐ forgot to bring the notebook. நாளைக்கு கொண்டு வந்துடுறேன். அப்படியே நீங்க 2 வாட்டி உச்சரிங்க, 3 வாட்டி உச்சரிங்க. First, if you want to speak English, first what you have to do is you have to train your brain. முதல்ல நீங்க மூளைக்கு விஷயத்தை அனுப்புங்க. அப்பதான் அது திருப்பியும் பண்ணும். இன்புட்டே இல்லாம அவுட்புட் எதிர்பார்க்காதீங்க. சும்மா எழுதி வச்சுட்டா வராது.
கையில் புக்கை வச்சு படிக்க போகிறோமா என்ன பண்ணணும், இதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கணும். எப்படி சொல்லுங்க, சாரி மிஸ் ஐ forgot to bring the notebook, I'll bring it tomorrow miss. இந்த திருப்பி நோட் புக் வேண்டாம், அது போல இட்டு போட்டிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஐ forgot to bring it அப்படின்னு சொன்னால் எனக்கு அதை கொண்டு வர மறந்துட்டேன். ஏதேனும் முதல்ல சொல்லிடணும், எதை கொண்டு வர மறந்துக்கேன், ஐ forgot to bring the notebook, I'll bring it tomorrow miss. அவ்வளோதான். நடுவில் என்ன சொல்றீங்க, மிஸ்ன்னு 2 வாட்டி சொல்லுங்க, அவ்வளோதான். இல்லை சாரா, சார்னா சார்னு சொல்லுங்க. ஓகே, அதெல்லாம் அவருக்கு பெரிய சந்தேகம், சிரிக்கிறாரு. சாரா சார் சொல்லுங்க. ஓகே, ஈஸியாக இருக்கா, புரிஞ்சு போச்சாப்போ, வெரி குட். ஓகே சரி, வேறு எதெல்லாம் மறந்துட்டீங்கன்னு யோசனை பண்ணி வைங்க, நாளைக்கு ஞாபகப்படுத்துறேன் நான். சரிங்களா, மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கீங்களா, ஈஸியாக இருக்க. ஒரு விஷயத்தை எடுத்துட்டு திரும்ப 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 சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது மனப்பாடம் ஆகிடும். ஆமாம், இப்போ நம்ம வந்து பாருங்களேன், மறந்த விஷயங்களை பற்றி பேசுகிறோம், அப்புறம் ஞாபகப்படுத்தலாம். சரி, இப்போ நம்மகிட்ட ஒரு வார்த்தை இருக்குங்க, இங்கிலீஷ் ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிள். எப்படி தெரியுமா, இந்த 2 ஒன்று போட்டு வச்சுருங்க, இதுக்கு பக்கத்தில் எதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களோ அதை கொண்டு நீங்கள் சேர்த்தா போகிறோம். அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கணும், இருக்கும். இது என்னவா இருக்கும், வேர்ப்னா என்ன, வினைச்சொல், வினைச்சொல்லா இருக்கும். ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் வார்த்தை தூக்கி இங்கே போடும். ஐ forgot to bring it, கொண்டு வர மறந்துட்டேன். புரியுங்களா? இப்போ ஒரு விஷயம் சார், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன், ஏதோ ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன் சார், ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எத்தனை வாட்டி நீங்கள் தமிழில் பேசி சொல்லுங்க, நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுங்க இல்லையா, எப்படி சொல்லலாம் சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அது வேணா ஞாபகம் வந்துருக்கு, அது உள்ள கேட்டுட்டேன், சொல்லுங்க எப்படி சொல்லாரு, சொல்றதுக்கு என்ன வார்த்தை? அவ்வளோதான். I forgot to tell you something. இருங்க ஒரு நிமிஷம். சார், உங்களுக்கு என்ன சந்தேகம்? அப்படியா, அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த 10க்கு போல சேவ் பண்ணலாம் இருக்கீங்க தானே, அதானே? சரி, சொல்லலாங்க. வச்சுருங்க. ரெண்டுமே கரெக்டான வாக்கியம்தான், ஆனால் விஷயம் கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும், அவசரப்படக்கூடாது, பொறுமை. தெல்லுனாலும் சேனாலும் சொல்லும் தான் அர்த்தம், ரெண்டுல எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ டெல்லு வந்தாலும் பக்கத்தில் யார்கிட்ட சொல்ல மறந்துட்டோ அது சொல்லணும். ஐ forgot to tell something சொல்றதை விட ஐ forgot to tell you something சொல்லுங்க. ஐ forgot to say something சொன்னா போதும். யூ say you somethingலாம் வேண்டாம். ஐ forgot to say something, ஏதோ சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா அப்படி. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்னா யூ போதும். இப்போ புரியுதா? ஐ forgot to say somethingனா ஏதோ சொல்ல மறந்துட்டேன், பொதுவாக சொல்றது. ஐ forgot to tell you something, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சினே இருந்தப்பா, சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா tell you. நான் சொல்ல புரியுங்களா? ஓகே, இந்த இடத்துல டெல் யூஸ் பண்ணா சே யூஸ் பண்ணா டெல் வந்தால் பக்கத்தில் யூ போடுறது நல்லது. ஐ forgot to tell somethingன்றதை விட tell you somethingனா ஈஸியாக. உங்கள்கிட்டேன்னு சொல்லும் போது யூ இருக்கும், பொதுவாக சொன்னா அப்படி சொல்லு. இதே கொஞ்சம் மாற்றி பார்க்கலாமா? ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள்கிட்ட விஷயம் கேட்க மறந்துட்டேன், நான் மட்டும் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சிருந்தேன், மறந்துட்டேன். நான் மட்டும் ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். ஒன்றும் இல்லை, திசையை எடுத்துங்க. I forgot to ask you something. ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன், ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்னா தெரியும், கேட்க மறந்துட்டேன்னா
ஃபர்காட்னா என்னென்னு புரிஞ்சுதா? இப்போ ஈஸியாக இருக்கேன். ஓகே, மீண்டும் நான் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு விஷயத்தை மறந்துட்டேன்னு சொல்கிறது கரெக்ட் தான். ஓகே, இப்போது நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இப்போது அதை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி எனக்கு சொல்லணும். முடியுமான்னு கேட்குறீங்க? கண்டிப்பாக முடியும். ஓகே, சரி. நான் என்னோடய அசிஸ்டண்ட்டுக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி எனக்கு ஞாபகப்படுத்துப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் மறந்துடுவேன், கொஞ்சம் ஞாபகப்படுத்துவேன். ஒரு ஒன்றும் இல்லைங்க, ஒரு மீட்டிங்க்கு போகணும், கூப்பிட்ருக்காங்க, போகலைன்னா தப்பாக எடுத்துப்பாங்க. அதனால் நான் அவன்கிட்ட சொன்னேன், இதில் கொஞ்சம் ஞாபகப்படுத்த ஒரு 4 மணி ஞாபகம். அவன் என்ன சொன்னால் அவன் ஞாபகப்படுத்த மறந்துட்டான். புரியுதுப்போ? அப்போது நீங்கள் சொல்லணும், அவன் எனக்கு ஞாபகப்படுத்த மறந்துட்டான். இதை இன்னொருத்தர் சொல்லுங்க, என் அசிஸ்டண்ட்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன்ப்பா, அந்த ஆள் ஞாபகப்படுத்த மறந்துட்டான் அப்படின்னு சொல்லணும். நான் மறந்துட்டேன்னா ஐ போட்டோம், அவன் மறந்துட்டாங்க. ஹீ ஃபர்காட். ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு என்ன வார்த்தை போடலாம்? என்ன பண்ணலாம்? ஞாபகப்படுத்துறது. ட்ரை பண்ணி பாருங்க. பொண்ணு நீ சொல்லுமா, என்ன சொல்லுவ? என்னது? ரிமெம்பர் இல்லைம்மா. ரிமெம்பர்னா ஞாபகத்தை வச்சுக்கிறது. ஞாபகத்தை வச்சுக்கிறது ஒருத்தர் ஞாபகப்படுத்தும் பாருங்க, அதுக்கு ஒரு வார்த்தை ரிமைண்ட். சொல்லுங்க. He forgot to remind. அவன் ஞாபகப்படுத்த மறந்துட்டான். எனக்கு அவன் ஞாபகப்படுத்துன்னு சொல்லியிருந்தேன், அவன் அதை ஞாபகப்படுத்த மறந்துட்டான். இந்த குழப்பம் இல்லையே, ஞாபகம். ரிமெம்பர் என்ன? ஞாபகத்தை வச்சுக்கோ. உனக்கு தான் சொல்றேன், இதை ஞாபகத்தை வச்சுக்கோன்னா ரிமெம்பர். ரிமைண்ட் என்னத்தான்? ஞாபகப்படுத்து. சார் உங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு சார், இன்னைக்கு 4 மணிக்கு, ஞாபகம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் பாருங்க. அது வந்து ரிமைண்ட். He forgot to remind. சரி, சரிங்களா? இப்போ ஈஸியாக இருக்கா? சரி, இப்போ அடுத்த சென்டென்ஸ். இது ஓரளவுக்கு சும்மா தட்டு மாதிரி சொல்லியிருக்கோம் இல்லை? இந்த அதில் ஒரே ஒரு தப்பு தான் நீ பண்ணிட்டேம்மா. என்ன பண்ணிட்டேன்? ரிமெம்பர்னு போட்டேன், அது ரிமைண்ட் சொன்னால் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, சரி, பார்த்துப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்லிட்டு சொல்கிறீங்க, என்ன புத்தி கட்டவாங்க பச்சு. நான் அவன்கிட்ட கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அவன் பேர் என்னன்னு கேட்க மாட்டேன். என்னதான் பேசினாலும் 2 மணி நேரம் பேர் தெரியாதவங்க பாரு, மாணவர் இருக்காங்க. நான் அவனிடம் 2 மணி நேரம் பேசினேன், அவனது பேர் என்ன என்று கேட்க மறந்து விட்டேன்னு சொல்றேன். நான் இதை அழிச்சிடுறேன். எழுதியம்மா சீக்கிரம். நான் டாக்டர் 2 மணி நேரம் பேசினேன், அவன் பேர் என்னன்னு கேட்க மறந்துச்சு. நான் அவனிடம் 2 மணி நேரம் பேசினேன். எப்படி சொல்ல போறேன்? நீ தொடர்ச்சியாக செஞ்ச செயல் தான் இல்லையா? இப்போ பேசுறதுக்கு என்ன? டாக். நீ தொடர்ச்சியாக செஞ்சதுன்னா டாக்குங்கிற வார்த்தை யூஸ் பண்ணு. அப்புறம் ஃபர்காட்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணு. அப்புறம் என்ன யூஸ் பண்ண போற? ஆஸ்க்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணு.
ஒன்று டாக்கிங், ஒன்று ஃபர்காட்டிங், ஒன்று ஆஸ்க். இந்த 3 வார்த்தைகளை வச்சு ஒரு சுச்சுவேஷனில் பேசணும். எப்படின்னா, நான் அவனிடம் 2 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தேன், ஆனால் அவனுடைய பெயர் என்ன என்று கேட்க மறந்துவிட்டேன் என்று சொல்லணும். ஃபுல் சென்டென்ஸ் நீங்கள் தான். இது வந்து சும்மா எப்போதுமே உரையாடல்கள் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் நேம், வேர் இஸ் யுவர் ஹவுஸ், வாட்ஸ் யுவர் குவாலிஃபிகேஷன், இப்படி கேட்கறது மட்டும் உரையாடல் இல்லை. பல விஷயங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அத்தனையும் நம்ம பேசி ஆகணும். நிறைய விஷயங்களும் சேர்த்து பேசணும். எப்படி பேசுறதுன்னு இல்லை. நீங்கள் எழுதி வைப்பீங்களா? எழுதி வைக்கிறீங்களா? ஓகே, அடுத்த ப்ரோக்ராமில் என்ன எழுதிப்பீங்கன்னு பார்க்குறேன். கருப்பெல்லாம் நானே கொடுத்துட்டேன். சரிங்களா? மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா? நேற்று நான் உங்களை வர சொன்னேன்ல, ஏங்க வரல? நான் அங்கே போக சொன்னேன்ல, ஏன் போகலை? இப்படியெல்லாம் நம்ம கேட்குறது உண்டா இல்லையா? இது எப்படி வந்து இங்கிலீஷில் கேட்குறது? ரொம்ப ஈஸியாக கேட்கலாம். இப்போது சின்ன ஒரு விஷயம் பாருங்கள். அதாவது என்னென்னா, நான் வந்து நேற்று வர சொன்னேன், நான் ஒன்று நேற்று வர சொன்னேன், ஏன் வரலன்னு கேட்கலாம், நீ வந்தியான்னு கேட்கலாம். இப்படியெல்லாம் நிறைய அதுக்கப்புறம் அப்புறம் கொண்டு வரலாம். முதல்ல இதை கேட்டுடலாம். நான் ஒன்று நேற்று வர சொன்னேன்ல அப்படின்னு சொல்கிறேன்ல. ரொம்ப சிம்பிளாக இப்படி பண்ணுங்க. ஐ போடுங்க, டோல்டு போடுங்க. ஐ டோல்டுன்னா நான் சொன்னேன். யார்கிட்ட? உங்ககிட்ட. ஐ டோல்டு யூ அப்படின்னு சொன்னேன், நான் உங்ககிட்ட சொன்னேன். என்ன சொன்னேங்கிறது இப்போ வந்து என்ன பண்ணா, நம்ம இன்ஃபினிட்டின்னு ஒன்று பார்த்துட்டு வரோம்ல, அதை கொண்டு வந்து இங்கே சேர்க்க வேண்டியதான். எவ்வளோ ஈஸியாக இருப்பாருங்க. ஐ டோல்ட் யூ டு கம். எப்போ? நேற்று. ஐ டோல்ட் யூ டு கம் எஸ்டர்டேன்னா, நேற்று நான் உன்னை வர சொன்னேன். இதுக்கப்புறம் இதோடு நிறுத்திடக்கூடாது. உரையாடல் என்பது தொடர்ச்சியாக வரணும். ஒரு வாக்கியத்தை சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அப்படி நிறுத்த முடியாது. தொடர்ச்சியாக இருக்கணும். ஒரு விஷயம் சொல்லிட்டோம், ஐ டோல்ட் யூ டு கம் எஸ்டர்டே, நான் உன்னை நேற்று வர சொன்னேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நீ வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. டிட் யூ கம்? அவசரப்படாமல் மெதுவாக புரியுதா இல்லையா? ஐ டோல்ட் யூ டு கம் எஸ்டர்டே, நான் ஒன்று நேற்று வர சொன்னேன், நீ வந்தியா? இது கொஞ்சம் கோபமாக கேட்குற மாதிரி இருக்குது. இதையே கொஞ்சம் என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் நான் ஒன்று நேற்று வர சொன்னேன், ஆனால் நீ வரல, நான் என்னப்பா பண்ணுறது இப்படின்னு சொல்லலாம்ல. அது எப்படி சொல்லலாம்னா, ஐ டோல்ட் யூ டு கம் எஸ்டர்டே, டிட் யூ கம்னு சொன்னால் நீ வந்தியா? இது முதல்ல எழுதிருங்க, அதுக்கப்புறம் அடுத்து பார்க்கலாம். இது புரியுதா இல்லையா? ஐ டோல்ட் யூ டு கம் எஸ்டர்டே, டிட் யூ கம்? வந்தியா? சரி, சீக்கிரம். டி இது சரியா? சரி, இது அப்படியே இருக்கட்டும். இந்த டிட் யூ கம்னா நீ வந்தியான்னு சொன்னோமா? சரி, இப்போ கொஞ்சம் பணிவாக என்ன பண்ணலாம், ஆனால் நீ வரல அப்படின்னு சொல்றதா இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் கமா மாற்றிங்க. பட் ரொம்ப சிம்பிளாக இருக்கு பாருங்க. ஐ டோல்ட் யூ டு கம் எஸ்டர்டே பட் யூ டிட்ன்ட் கம். நான் ஒன்று நேற்று வர சொன்னேன், நீ வரல. யூ டிட்ன்ட் கம்னா நீ வரல. ஐ டோல்ட் யூ டு கம் எஸ்டர்டே பட் யூ டிட்ன்ட் கம், ஆனால் நீ வரல சொன்னோமா? சில நேரங்களில் நான் ஒன்று நேற்று வர சொன்னேன்ல, ஏன் வரல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண்டிப்பாக கேட்கறதா இருந்தால், கொஞ்சம் குரலை வசத்தாக இருந்தால் என்ன செய்யலாம்? இது எடுத்துடலாமா? இது முதல்ல எழுதிருங்க. ஐ டோல்ட் யூ டு கம் எஸ்டர்டே பட் யூ டிட்ன்ட் கம், வாட் கேன் யூ டு? நான் என்னப்பா பண்ணுறது? நேற்று நான் 1 hour சொன்னேன், வரல. ஆக்சுவலி ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் யூ, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ வரல சொல்லிடலாம். ஆனால் ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்கறதா இருந்தால் என்ன பண்ணோம்? இதை மாற்றணும். இதை எழுதின பிறகு தான் நான் இதை எழுத முடியும்.
சீக்கிரம் எழுதுங்க. யூ டிட் கம். எழுதிட்டீங்களா? பட் எடுத்துடலாம். ஐ டோல்ட் யூ டு கம் எஸ்டர்டே. ஒய் டிட் யூ கம்? ஏன் வரலன்னா எப்படி சொல்லணும்? WHY போடுங்க. ஒய் டிட் யூ கம்? நான் ஒன்று நேற்று வர சொன்னேன், ஏன் வரல? Why didn't you come? I told you to come yesterday, but you didn't come. நீ வரல. Why didn't you come? ஏன் வரல? இப்போ ஒரே விஷயத்தை 3 விதமாக மாற்றிருக்கோம். ஒன்றுன்னா சொல்லமா, பேசி பழகினா தான் வரும். பேசலாமா? ஒன்று, I told you to come yesterday, did you come? என்ன அர்த்தம்? நான் உன்னை நேற்று வர சொன்னேன், ஆனால் நீ வரல். இல்லை நீ வந்தியா? ஐ டோல்ட் யூ டு கம் எஸ்டர்டே, டிட் யூ கம்? நீ வந்தியா? ஐ டோல்ட் யூ டு கம் எஸ்டர்டே பட் யூ டிட் கம். நான் உன்னை வர சொன்னேன், ஆனால் நீ வரல. ஐ டோல்ட் யூ டு கம் எஸ்டர்டே, ஒய் டிட் யூ கம்? ஏன் வரல? உண்மை ஈஸியாக இருக்கா? இதை ஞாபகத்தில் வச்சுங்க. அந்த டோல்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி இன்னும் என்னெல்லாம் பேசலாம், நிறைய இருக்குது விஷயங்கள். ஓகே, அதெல்லாம் அடுத்த ப்ரோக்ராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டெல் என்பதனுடைய பாஸ்ட் டென்ஸ் டோல்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். யாருக்கா? சரி, இப்போ ஒரு விஷயம் பார்க்கலாம். நிறைய நம்ம பேசும்போது என்ன பண்ணுவோம்னா, நான் உன்னை அங்கே போகாதேன்னு நிறைய வாட்டி உங்ககிட்ட சொன்னேன், ஆனால் நீ கேட்கல, நான் என்ன பண்ணுறது? ஒரு செயலை நான் செய்ய சொன்னேன்னா ஐ டோல்ட் யூ டு டூ இட். நல்லா ஞாபகத்தை வச்சுக்கணும். ரொம்ப சிம்பிள். ஐ டோல்ட் யூங்கிறது அப்படியே மெயினாக வச்சுங்க. பக்கத்தில் ஒரு டூவை சேர்த்துருங்க. எப்பவுமே இந்த டூ என்பது என்ன பேரு ஞாபகம் இருக்கு இல்லையா? இன்ஃபினிட்டிவ்னு பேரு. எல்லா கருத்துக்களையும் இதுதான் சொல்லும். ஐ டோல்ட் யூ டு கோ தேர்னா நான் ஒன்று அங்கே போக சொன்னேன். ஐ டோல்ட் யூ டு கோ தேர், நான் ஒன்று அங்கே போக சொன்னேன். இப்போ இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அடுத்ததை நீங்களே சொல்லணும். இப்போ சார், அவர் என்னை வர சொன்னார், அவர் என்னை வர சொன்னார், அவர் என்னை வர சொன்னார், அவர் என்னை வர சொன்னார். எத்தனை வாட்டி தமிழ்ல சொல்லியிருக்கோம், அவர் என்னை வர சொன்னார். அப்போ ஐன்றதை எடுத்துட்டு ஹீ போடுங்க. அவர் தானே சொன்னது. இப்ப நமக்கு வந்து உதவிக்கு வர்றது யாரு? டூ. வர சொன்னாருங்கிறதுக்கு என்ன சொல்லுங்க? கோன்னா போ சொன்னாரு. வர சொன்னதுக்கு என்ன சொல்லுங்க? கம். இன்னைக்கு அவர் என்ன வர சொன்னாரு? இன்னொரு வார்த்தை சேருங்க. அவ்வளவுதான். He told me to come today. எத்தனை வாட்டி தமிழ்ல சொல்லிருக்கோம் அது. அவர் என்ன இன்னைக்கு வர சொன்னாரு. He told me to come today. He told me to come today. அவரு என்ன இங்க வெயிட் பண்ண சொன்னாரு. அவர் என்ன இங்க வெயிட் பண்ண சொன்னாரு. அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவரு என்ன இங்க வெயிட் பண்ண சொன்னாரு. அவர் என்னை இங்கே காத்திருக்க சொன்னார். எப்படி சொல்வீங்க? சொன்னது அவர் தானே. ஓகே, சொன்னார் போட்டீங்களா? he told me. யாரை கொண்டு வரணும்? டூவை கொண்டு வாங்க. he told me to. he told me ன்னு சொன்னா அவர் என்கிட்ட சொன்னார் தான். என்ன செய்ய சொன்னாரு? என்ன செய்ய சொன்னாருங்கிறத சொல்றதே இந்த டூவும் இதுவும் தான். வெயிட் பண்ண சொன்னார் தானே சொல்லணும். he told me to wait னா என்ன அர்த்தம்? அவர் என்ன வெயிட் பண்ண சொன்னார். எங்க வெயிட் பண்ண சொன்னார்? இங்க. வெரி குட். ஹியர் போடுங்க. தமிழ்ல புரியலன்னா தயவு செஞ்சு எழுதிங்க. அவர் என்னை இங்கே காத்திருக்க சொன்னார். அவர் என்ன இங்கே வெயிட் பண்ண சொன்னாரு. அவர் என்ன இன்னைக்கு வர சொன்னாரு.
அவர் என்ன இன்னைக்கு வர சொன்னாரு. அவர் டிக்கெட்டை கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க. அவங்க டிக்கெட்டை கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்கோ. அவங்க டிக்கெட்டை கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க. இதை எழுதிக்கிட்டே இருங்க, அதுக்குள்ள இதை அழிக்கிறேன். இப்போ சொன்னது யாரு? வெரி குட். தே டோன் மீ போட்டலாமா? யாரும் சேர்க்கணும்? ஒரு 2 போடுங்க. எல்லாரும் இந்த தமிழ்ல சொல்ல வார்த்தை எனக்கு கேன்சல் பண்ண சொன்னார் தானே. அப்ப என்ன சொல்லுங்க? he told me, they told me to cancel the ticket. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்க. they told me to cancel the tickets. அவங்க டிக்கெட்டை கேன்சல் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ண சொன்னாங்கன்னா டு வெயிட். கேன்சல் பண்ண சொன்னாங்கன்னா அவர் என்ன ஆட்டோவில் போக சொன்னார். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண வேணா, ஆட்டோவில் போகணும்னு சொன்னார். எப்படி சொல்லுவீங்க? அவர் என்னை ஆட்டோவில் போக சொன்னார். இதை சொல்லணும். எப்படி சொல்றீங்கன்னு எழுதி வைங்க. நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்கான்னு அடுத்த ப்ரோக்ராமில் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் ஒரு விஷயத்தை எப்படி சொன்னாரு, என்ன செய்ய சொன்னாங்கன்றது இப்போ உங்களால் சொல்ல முடியுமா இல்லையா? வெரி குட். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? வெறும் ஹீ ஷீ மட்டும் பார்த்துக்கிட்டு வரோம். இன்னும் ஷீ பார்க்க ஆரம்பிக்கல, ஐ பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? அவர் என்ன ஆட்டோவில் போக சொன்னார். அவர் என்ன ஆட்டோவில் போக சொன்னார். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண வேணாப்பா, நீ ஆட்டோவில் போயிடு அப்படின்றாரு அவர். அது அடுத்தவங்கள்ட்ட நம்ம சொல்றோம். இப்போ பாருங்க, ஹீ போடுங்க. he told me, ஒரு 2 போடுங்க. he told me to. போ சொன்னார் இல்லையா, கோ போடுங்க. இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன லிங்க் வேர்டு ஒன்று கொடுங்க. பை போடுங்க. he told me to go by auto. உங்களுக்கு என்ன சார் சந்தேகம்? ஆமாம், ஆட்டோ வருது. ஏன் வருதுனால ஆன் ஆட்டோன்னு போடலாமாங்கிறீங்களா? நிறைய பேருக்கு இது ஒரு சந்தேகம் இருக்குது. அது என்னன்னு தெரியல. அப்படி இல்லை, பை வந்தால் பக்கத்தில் போடக்கூடாது. அவர் என்ன ஒரு ஆட்டோவில் போக சொன்னார். ஒவ்வொருத்தன் ஒரு ஆட்டோவில் தான் போகணும். புரியுதா? அதெல்லாம் வேணாம். அவர் என்னை ஒரு ஆட்டோவில் போக, ஒரு ஆட்டோலாம் வேணாம். போகிறது ஒரு ஆட்டோ தான். ஓகே, அதனால பை ஆட்டோ தான். he told me to go by auto. பை போட்டா போறோம். பக்கத்துல பைக்கு பக்கத்துல இதெல்லாம் கொண்டு வராதீங்க, ஆன்லாம் வராது. அதுல வந்து உறுதியா இருங்க. சரியா? சரி. சரி, அவன் என்ன கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொன்னான். எங்க அப்பாட்ட எதுவா பேசி பார்க்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவசரப்படாத அப்படின்னு சொல்லியிருக்கா. இதை உன் ஃப்ரெண்டுக்கிட்டே நீ சொல்ற. விஷயம் தெரியுமா? அவ என்ன கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிக்கிறா. எப்படி சொல்ற? சொன்னே எவ்வளோ சிரிப்பாரு. அப்புறம் சிரிக்கலாம், முதல்ல சொல்லுங்க. இதை அவ சொன்னா. என்ன சொன்னா? ஷீ. டோல்டு போலாமா? நீ போடுங்க. டக்குனு யோசனையே பண்ண, நீங்க ஒரு 2 கொண்டு போடுங்க. யார் என்ன செய்ய சொன்னாங்களோ அந்த 2 போட்டு போடுங்க. she told me to wait. ஆமா, கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னா. சரி, கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொன்னா அப்படின்னு சொன்னோமா இல்லையா? கொஞ்ச நாளுங்கிறதுக்கு ஒன்றும் யோசனையெல்லாம் பண்ண வேண்டாம். போட்டு ஃபார் ஒன்று போட்டுங்க. இந்த இடத்துல எப்படி பை கொண்டு வந்து சேர்த்தீங்களோ அது போல ஃபார் போடுங்க. he told me to wait for some time.
இந்த இடத்த நல்லா ஞாபகத்தை வச்சுக்கணும். சம்டைம்னு சொன்னா கொஞ்ச நாள், சம்டைம்ஸ் போடக்கூடாது. அதுபோல் சந்தேகம் வந்துச்சு இல்லையா? சம்டைம்ஸ்னு சொன்னா சில வேலைகளில் ஆயிடும். சம்டைம்னா கொஞ்ச நாள், சம்டைம்ஸ், சம்டைம்ஸ்னா சில வேலைகள், சில நாட்களில். She told me to wait for some time. ஈஸியா இருக்கா? She told me to wait for some time. இந்த இடத்துல ஃபார் போடணும். ஏற்கனவே நான் அந்த ப்ரோக்ராம்ல நிறைய சொல்லியிருக்கேன். எப்பெல்லாம் நம்ம டைம் பற்றி சொல்றோமோ அப்போ ஃபார் வரணும். அவளை என்ன 6 மாசம் வெயிட் பண்ண சொன்னான். அந்த குறிப்பிட்ட அந்த கால அளவு வந்துருச்சுன்னா ஃபார் போடுங்க, ஃபார் 6 months போடுங்க. She told me to wait for 6 months. ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணு அவ சொல்லியிருக்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுன்னு சொன்னா சம்டைம் போடுங்க. 6 மாசம் வெயிட் பண்ண சொன்னா 6 months. ஈஸியா இருக்கா? ஓகே, சரி. இதை அழிச்சிட்டுமா? எங்க அப்பா அந்த வேலைக்கு அப்ளை பண்ண சொன்னாரு. ஆனா நான் பண்ணல. எங்க அப்பாட்ட எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், எப்ப பார்த்தாலும் வேலைக்கு போன்றாரு. என்ன பண்ணிப்பாரு அவர்? எங்க அப்பா என்ன சொன்னாரு, அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுவாங்கனே, அந்த வேலைக்கு அப்ளை பண்றா, தெரிஞ்சவர் இருக்காங்க சொல்றேன். இது எப்படி சொல்லுங்க? இங்கிலீஷ்ல சொல்லணும். எங்க அப்பா அந்த வேலைக்கு என்ன அப்ளை பண்ண சொன்னார். ஓகே, இது எப்படி சொல்றதுன்னு வைங்க, அடுத்த ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். போன ப்ரோக்ராம்ல ஏதோ கேட்டேன்ல, ஞாபகம் இருக்கா? என்னது? எங்க அப்பா அந்த வேலைக்கு என்ன அப்ளை பண்ண சொன்னாரு, அதானே? சொல்லிடலாமே. மை ஃபாதர் போடுங்க. டோல்டு போடுங்க. மை ஃபாதர் டோல்டு மீன் சொன்னா எங்க அப்பா என்கிட்ட சொன்னாருன்னு ஆயிடுது. என்ன சொன்னாருன்னு சொல்றதா என்ன பண்ணுவோம்? பாத்தீங்களா, உங்களை அறியாம டோ போடணுன்றீங்க பாருங்க. அதான் பழகிடுச்சுன்னா ஈஸிங்க. அப்ளைங்க இருந்த வார்த்தையை நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டோமே. இப்ப இதை லிங்க் பண்ணி கொண்டு வரணும் இல்லையா? ஜாப்னு வருது இல்லையா? ஃபார் பண்ணணும். My father told me to apply for the job. My father told me to apply for the job. My father told me to apply for the job. புரியுங்களா? My father told me to apply. இந்த இடத்துல கொஞ்சம் கவனிக்கணும், கொஞ்சம் கிராமர் கொண்டு இல்லாம. சரி, புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பாருங்க, மை ஃபாதர் டோல்டு மீ டு அப்ளை ஃபார் த ஜாப்னா என் தந்தை அந்த வேலைக்கு என்னை மனு செய்ய சொன்னார். சரி, இது நடந்து முடிந்த கடந்த கால ஒரு செயல். இதை நீங்கள் சற்று நிகழ்காலத்துடன் தொடர்பு படுத்த வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? கொஞ்சம் கவனிக்கணும். இருங்க, நான் முன்பு பேசும்போது நீங்க கவனிச்சுட்டு இருப்பீங்க, அப்புறம் எழுதுறதை விட்டுருவீங்க. இதை முதல்ல எழுதிடுங்க. மை ஃபாதர் டோல்ட் மீ டு அப்ளை ஃபார் த ஜாப்னா என்னுடைய தந்தை அந்த வேலைக்கு என்னை மனு செய்ய சொன்னார். இது கடந்த காலத்தில் அவர் சொன்ன விஷயம். நீங்கள் அதை செய்திருக்கலாம் அல்லது செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆச்சுங்களா? ஈஸியா இருக்கா? இப்ப என்ன செய்யலாம்னா, இதை சற்று நிகழ்காலத்துடன் ஒரு தொடர்பு படுத்த வேண்டும் என்றால் நீங்க இன்னொரு விஷயம் செய்யணும். அதை இப்ப பார்க்கலாம். மை ஃபாதர் டோல்ட் மீ டு அப்ளை ஃபார் த ஜாபுக்கும் இப்படி சொன்னா மை ஃபாதர் ஹேஸ் போடுங்க.
மை ஃபாதர் ஹேஸ் டோல்ட் மீ டு அப்ளை ஃபார் த ஜாப்ன்றது என்ன சொன்னா ஹேஸ் டோல்ட் மீன்னு என்ன சொன்னா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணீங்க வெறும் டோல்ட் மீ போட்டா நம்ம என்ன சொன்னோம் சொன்னார்னு சொன்னோமா இல்லையா இந்த இடத்துல கொஞ்சம் அர்த்தம் மாறும் என்ன அர்த்தம்னா சொல்லி இருக்கிறார் புரியுதப்போ இது வந்து கடந்த காலம் இது எப்படின்னா உங்க அப்பா அந்த வேலைக்கு என்ன அப்ளை பண்ண சொல்லியிருக்காரு நான் வீட்டுக்கு போயிட்டு அப்ளை பண்ணி ஆகணும் இனிமேல் தான் செய்யணும் செய்யலை நான் சொல்றது புரியுதா இப்போ தான் சொன்னார் நேற்று சொல்லிருக்கலாம் இன்னைக்கு காலையில் சொல்லிருக்கலாம் எங்கள் அப்பா வேற அந்த வேலைக்கு என்ன அப்ளை பண்ண சொல்லிக்கிறாருப்பா புரியுதா மை ஃபாதர் இந்த இடத்துல ஒரு நிகழ்காலத்தை அந்த இடத்துல தொடர்பு படுத்துறதுக்கு உதவக்கூடிய வார்த்தை எது அந்த போடுங்க வேலைக்கு ஃபாதர்னு சொல்லும்போது ஹீ அதனால ஹேஸ் வந்திருக்கு புரியுதுங்களா மை ஃபாதர் ஹேஸ் டோல்ட் மீ டு அப்ளை ஃபார் தி ஜாப்னா என் தந்தை என்னை அந்த வேலைக்கு மனு செய்ய சொல்லி இருக்கிறார் நான் இனிமேல் தான் செய்ய போறேன் ஐ எம் கோயிங் டு அப்ளை இனிமேல் தான் அப்ளை பண்ண போறேன் அர்த்தம் புரியுதுங்களா அப்போ நம்ம இந்த இதையும் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியம் சரிங்களா இதாயிடுச்சுமா இது ஒரு உதாரணத்தை புரியாது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்ம திடீர்னு ஒரு ஹேஸை கொண்டு வந்து போட்டிங்களே சார் ஹேஸ்னா என்ன சார் அதெல்லாம் கேட்கக்கூடாது சாங் விட்டுருங்க நிகழ்காலத்தோட தொடர்பு படுத்திட்டீங்க ஹேஸ் வீட்டில் முனகுறாங்க எது நிறைய வேலை கிடைக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆமாம் கல்யாணத்துக்கு இருந்தால் சொந்தக்காரங்களாம் நிறைய வந்துட்டாங்க இன்னும் 4-5 நாளில் கல்யாணம் இந்த கல்யாணத்துக்கு முன்னாலேருந்தே வீட்டில் பரபரப்பாயிடும் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சொந்தக்காரங்கெல்லாம் சீக்கிரமாகவே வந்துடுவாங்க ஆமாம் அவங்களுக்கெல்லாம் சமையல் சாப்பாடு இன்னும் நிறைய ஏகப்பட்ட வேலை இருக்கும் உனக்கும் போது சொல்லிங்க கவலைப்படாத சமைக்கிறதுக்கு 2 ஆளை வர சொல்லிக்கிறேன் நாளைக்கு வந்துடுவாங்க இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணு புரியுதா சமைக்கிறதுக்கு ஆளை வர சொல்லி இருக்கிறேன் அப்போ சொன்னேங்கிறது வேற ஆனா வர சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா அதெல்லாம் எப்படி சொல்றதுங்கிறத பத்தி நம்ம விரிவா விளக்கமா அடுத்த ப்ரோக்ராம்ல இருந்து பார்க்கலாம் ஓகே மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் போன ப்ரோக்ராமில் இந்த ஹேஸ் எல்லாம் கொண்டு வந்ததுனால கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அதை இப்போ சரி பண்ணிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்காக வந்து ஐயோ இது கஷ்டமாக இருக்குன்னு நினைக்காதீங்க இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியான லாங்குவேஜுங்க புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் நாமளே என்ன பண்ணோம் இது போல் வந்து இப்படி சொன்னால் எப்படி வரும் இப்படி எந்த வார்த்தையை எப்படி போடலாம் இப்போ நிறைய திங்க் பண்ணணும் ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன் அவசரப்படாதீங்க பொறுமையாக இருப்பது ஐ டோல்ட் them டு கம் எஸ்டர்டேன்னா ஆமாம் நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டுங்க நான் அவங்களே நேற்று வர சொன்னேன் பாய் பசங்க எவனுமே வரல வர விட்டானுங்க நம்ம இப்போ என்ன சொன்னோம் ஒரு 4-5 நாளில் கல்யாணம் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் பரபரப்பான வேலை என்ன நிறையா இருக்குது நிறைய சொந்தக்காரங்கள்லாம் வந்துட்டாங்க சமையல் வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது அப்போ வந்து ஒய்ஃப் வந்து முணுமுணுக்கிறாங்க என்னங்க இது ஒரு ஆள் நான் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க அப்போ சொல்கிறீங்க கவலையப்படாத அவங்கெல்லாம் வர சொல்லிக்கிறேன்ப்பா கொஞ்சம் பேர் வர சொல்லிக்கிறேன் சமையலுக்கு நீ கவலைப்படாதேன்னு சொல்லும்போது இப்படி சொல்லுங்க ஒரு ஹேவை போடுங்க தமிழை எழுதிங்க ரொம்ப முக்கியம் ஐ டோல்ட் them டு கம் எஸ்டர்டே ஐ டோல்ட் them டு கம் எஸ்டர்டே அவர்களை நான் நேற்று வர சொன்னேன் அவர்களை நான் நேற்று
நேற்று வர சொன்னேன். இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். நேற்று வர சொன்னேன். நேற்று நான் வர சொன்னேன், ஆனா யாருமே வரல. இப்போ கொஞ்சம் பாருங்க. I have told them to come tomorrow என்று சொன்னால் நான் அவர்களை நாளை பெரிய வேறுபாடு பாருங்க. நான் உங்களை நாளைக்கு வர சொல்லிக்கிறேன். நான் அவர்களை நாளை வர சொல்லி இருக்கிறேன். இனிமேதான் அவங்க வரப்போறாங்க. அப்ப ஹேவ் என்ன பண்ணுது? நிகழ்காலத்தையும் மட்டுமல்ல, எதிர்காலத்தோட ஒரு தொடர்பத்தை ஏற்படுத்திருக்கு. இந்த ஹேவ் தான். கொஞ்சம் கிராமர் ட்விஸ்ட் ஆகுது இல்ல? இது புரிஞ்சுக்கிட்டே ஈஸி. புரியுதுங்களா? இப்போ ஐ டோல்ட் them to come yesterdayன்னா நான் அவர்களை நேற்று வர சொன்னேன். அவங்கள நாளைக்கு வர சொல்லிக்கிறேன். அவங்கள நாளைக்கு வர சொல்லிக்கிறேன். இதுவும் எழுதிங்க. நான் அவர்களை நாளை வர சொல்லி இருக்கிறேன். அவங்களை நான் நேற்று வர சொன்னேன். முடிஞ்சு போச்சது. இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு என்ன சார் சந்தேகம்? அப்படியா? இருங்க, நான் சொல்றேன். சரி, இதை வச்சுட்டோமா? இப்போ ஐ வி யூ தே இது போல இவங்கெல்லாம் வந்து சப்ஜெக்ட்னு பேர் இங்கிலீஷ்ல. யார் எந்த செயலை செய்யறாங்களோ அவங்க செயலை செய்யறவங்க. இவங்க கூட நீங்க யூஸ் பண்ணும்போது ஹேவ் யூஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா? சரி, அடுத்து பாருங்க. ஆனா he she it வந்துச்சுன்னா ஹேஸ் யூஸ் பண்ணுங்க. இதை வச்சுட்டுமா? ஐ வி யூ தே வந்தா ஹேவ் யூஸ் பண்ணுங்க. he she it வந்தா ஹேஸ் யூஸ் பண்ணுங்க. அந்த ஒரு சந்தேகம் தானே உங்களுக்கு வந்துச்சு. ஏன்னா போன ப்ரோக்ராம்ல ஹேஸ் வந்துச்சு, இந்த இடத்துல ஹேவ் போடுறீங்க. என்ன சார் இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு மாற்றிருக்கீங்களேன்னு கேட்காதீங்க. ஹேவ் ஹேஸும் இப்போ என்ன உங்களுக்கு இந்த ஹேவும் ஹேஸும் கொஞ்சம் யூசேஜில் புரியறதுக்கு கஷ்டமாக இருக்கு இல்லையா? இப்போ என்ன பண்ணலான்னா அடுத்த ப்ரோக்ராமில் இதுக்கே தனியாக நடத்துகிறேன். ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ஈஸியாக இருக்கா? ஓகே, மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன ப்ரோக்ராமில் இந்த ஹேவ் ஹேஸ் ரெண்டுக்கும் உள்ள சந்தேகம். நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். ஹேவ் ஹேஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இதுக்கு பக்கத்தில் வர வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இதோட மீனிங் மாறும். ஹேவ்னா பெரு பெற்று இதெல்லாம் வச்சுக்கூடாது. இங்கிலீஷில் மிகப்பெரிய பிரச்சனை இது. இந்த ஹேவ் வந்து இதுக்கு பக்கத்தில் என்ன வார்த்தை வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ ஹவ் டோல்ட் ஹிம்னா நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் அவனிடம் சொல்லியிருக்கேன். இப்போ கீ வந்துச்சுன்னு வச்சுங்க. இப்போ கீ வந்தா he has told meனா அவர் என்கிட்ட சொல்லிக்கிறார். ஐ வந்தா have யூஸ் பண்ணுங்க, he வந்தா has யூஸ் பண்ணுங்க. நான் சொல்றது புரியுதா? இப்போ எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வருது எங்கன்னு கேட்டா இங்கிலீஷ்ல தான் பெரிய ப்ராப்ளம். இப்படி ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன்னு வச்சுங்க. My father has told me.
எங்க அப்பா சொல்லியிருக்காரு. இப்ப எல்லாருக்கும் எங்க சந்தேகம் வருது அப்படின்னு கேட்டா, சார் நீங்க போன ப்ரோக்ராம்ல ஹீ ஷி இட்டு வந்தா என்ன அர்த்தம்? ஹேஸ் போடுங்க நீங்க. புரியுதா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஹீ ஷி இட்டுக்கு பதிலா இப்ப ஹேவ் மை ஃபாதர்னு சொல்லியிருக்கீங்களே, அதுக்கும் ஹேஸ் போட்டிருக்கீங்களேன்னா இப்ப இருங்க, எங்க அப்பான்னு சொல்லலாம். எங்க அப்பாவை பத்தியே பேசிட்டு இருக்கும்போது, புரியுதா, எங்க அப்பா பாம்பேல இருந்தார் இல்லையா, சென்னைக்கு வந்திருக்காரு. ஜெயிச்சுட்டுமா? My father has come to Chennai தான் அர்த்தம். பாம்பேல இருந்த எங்க அப்பா சென்னைக்கு வந்திருக்காரு. My father has come. அப்போ இதையே ஐயா பேசிக்கிட்டே இருக்கும்போது முதல்ல சொல்லும்போது எங்க அப்பான்னு சொல்லணும். அவர் சென்னைக்கு வந்திருக்காருன்னா எவருன்னு கேட்க மாட்டாங்களா? அவர் யாரு? அப்பா. நான் சொல்றது புரியுதா? அப்பாவுக்கு மட்டும் இல்லை. இப்போ பாருங்க, அதனால ஹீ ஷீ இட்டுனா ஹீனா ஹீ தான் வரணும்னு எதிர்பார்க்க கூடாது. ஹீக்கு பதிலா அப்பாவா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், யார வேணா இருக்கலாம். ஷீக்கு பதிலா அம்மாவா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், யார வேணா இருக்கலாம். இட்டுனா என்ன அர்த்தம்? பொருள் எது வேணா இருக்கலாம். பஸ் வந்துருக்கு அப்படின்னா இந்த பஸ் காசு கம்னு சொல்லணும். ட்ரெயின் வந்துச்சு, ட்ரெயின் ஹேஸ் அரைவ்டு, ஹேஸ் போடணும். அப்போ இட்டுக்கு பதிலா இட் ஹேஸ் அரைவ்டுனா அர்த்தம் அது வந்துச்சுன்னா எது? முதல்ல சொல்லும் போது அப்படி சொல்லக்கூடாது. நான் சொல்றது புரியுங்களப்போ? சரி, இப்போ ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். உங்களை பார்க்கறதுக்கு யாரும் வந்திருக்காங்க. இருங்க, என் ஃப்ரெண்டு உன்னை பார்க்கறதுக்கு வந்திருக்காரு. என்னோட ஃப்ரெண்டு உன்னை பார்க்கணும்னு வந்திருக்காரு. மை ஃப்ரெண்ட் ஹேஸ் கம் டு see you. இது எப்படின்னு சொன்னால? நல்லா புரிஞ்சுங்க, தமிழ்ல புரிஞ்சுங்க. மை ஃப்ரெண்ட் ஹேஸ் கம் டு see youனா என் ஃப்ரெண்டு உன்னை பார்க்க வந்திருக்கான். ஏய், என் ஃப்ரெண்டு உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தான்ல, அவன் வந்திருக்கிறான்டா. அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா அவன். கரெக்டா? என் ஃப்ரெண்டு உன்னை பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, அவன் வந்திருக்கான்டா, வெளியில் தான் நிற்கிறான், வா உனக்கு அறிமுகப்படுத்துறேன். சரியா? அடுத்தது, அவன் யாருன்னே தெரியல, வா யாரும் உன்னை பார்க்க வந்திருக்காங்கப்பா, யாரும் உன்னை பார்க்க வந்திருக்காங்க. இது எப்படி சொல்கிறீங்க? ஓகே, இதை எப்படி சொல்லுங்க, யோசனை பண்ணி வைங்க, அடுத்த ப்ரோக்ராமில் சொல்லிடலாம். ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வழக்கம் போல் அந்த டோல்டுங்கிற வார்த்தை எடுத்துகிட்ருக்கோம். அதில் இது வரைக்கும் நம்ம ஒரு செயலை செய்ய சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ டோல்ட் யூ டு சொன்னோம். அதே மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்குது. அது என்னன்னு கேட்டால், அவங்களோட பழகாதேன்னு நான் உங்கள்கிட்ட நிறைய வாட்டி சொன்னேன். ஒரு செயலை செய்யணும்னு சொன்னேன், செய்ய வேணான்னு சொன்னேன். எப்படி அழகாக வந்து பாருங்க. நான் அவங்களோட பழகாதரா அப்படின்னு நான் பல வாட்டி சொன்னேன். அப்போ என்ன பண்ணோம்? ஐ போடுங்க. ஐ டோல்ட் யூ. நிறைய வாட்டி நம்ம தமிழில் சொல்லுவோம். இந்த நிறைய வாட்டிக்கு என்ன பண்ணுவீங்க? ஐ டோல்ட் யூ மெனி டைம்ஸ்ன்னு சொல்லுவீங்க.
இந்த இடத்துல இதோட நிறுத்திட்டீங்கன்னா ஐ டோல்ட் யூ மெனி டைம்ஸ்னா நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொன்னேன். என்னன்னு சொன்னீங்க அதை இங்கே கொண்டு சொல்லி ஆகணும். ஒரு செயலை செய்ய வேணாம் தானே சொன்னீங்க. அப்போ ஒரு நாட்டுங்கிறது இங்கே கொண்டு வந்துருங்க. அதுக்கு நாட்டுக்கு பக்கத்துல டூ போடுங்க. அவங்களோட பழகாதேன்னு உங்ககிட்ட நிறைய வாட்டி சொன்னேன். கேட்டியா நீ? அவனுக்கு மூஞ்சிய முறையும் சரியில்லைடா, பார்த்தா ஏமாத்திடுவானுங்க அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னதை நீ கேட்கல, நான் என்ன பண்றது? பழகிறதுக்கு என்ன வார்த்தை? ஒருத்தரோட பழகிறமே என்ன வார்த்தை அது? அது இல்லாமல் இங்கே வராது. ஒரு வேர்ப் வரணும். ஒருத்தரோட நம்ம பழகிறோம் பாருங்க, அதுக்கு அருமையான வார்த்தை மிங்கிள்னு சொல்லணும். I told you many times not to mingle with போடுங்க. எப்படி தமிழ்ல? அவர்களுடன் பழகாதே என்று நான் உன்னிடம் பலமுறை ஏதோ எழுதிங்க. அவங்ககிட்ட பழகாதேன்னு நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொன்னேன். நிறைய வாட்டின்றது நான் தமிழ் அப்படியே எழுதினா நல்லா இருக்காது, அதனால பல முறைன்னு சொல்லியிருக்கேன். அவங்ககிட்ட பழகாதேன்னு அவங்ககிட்ட பல முறை சொன்னேன். நம்ம ஆட்கள் பேசும்போது என்ன சொல்லுவோம், அந்த கோவத்தில் அவன் ஏமாந்துட்டான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பழகாதேன்னு நான் படிச்சு சொன்னேன். தலைப்பாடாக அடிச்சுங்க. கேட்டியா? இதோட நிறுத்தக்கூடாது. I told you many times not to mingle with them. ஏறி முடிங்க. அந்த கோவம் வரும்போது இன்னும் வார்த்தைகள்லாம் தானாவே வரும். அவர்களுடன் பழகாதே என்று நான் உன்னிடம் பலமுறை சொன்னேன். எழுதிங்களா தமிழ்ல? சரி, இதை அழிச்சிட்டுமா? இப்ப நம்ம என்ன பண்ணோம், இதோட நிறுத்தக்கூடாது. நான் அவர்களுடன் பழகாதே என்று உன்னிடம் பலமுறை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கியா? என்ன சொல்லுங்க? கொஞ்சம் பரதா இருந்தா இப்படி போடுங்க. எழுதி வச்சா போறாது, என்ன பண்ணும்? ரிப்பீட் பண்ணுங்க. I told you many times not to mingle with them, but you didn't listen to me. What can you do? I told you many times not to mingle with them, but you didn't listen to me. But you didn't listen to me. But you didn't listen to me. Listen to me. You didn't listen to me. நான் சொன்னதை நீ காதுலயே வாங்கிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இப்போ அவசரப்படுற. இது அவன் மேல கொஞ்சம் சாஃப்டா பேசுறது, சாஃப்ட் கார்னர் இருக்கு. நான் உங்ககிட்ட தலைப்படா அடிச்சு பழகாதரான்னு சொன்னேன். நீ ஆனால் நீ சொல்றதை நான் கேட்கல, நான் என்னப்பா பண்றது? கொஞ்சம் பாவம் ஏமாத்துட்டானேன்னு கொஞ்சம் பரிதாபப்பட்டு பேசுற மாதிரி இருந்தா இந்த வாக்கியம். இதையே இன்னும் கொஞ்சம் கோபமா கேட்போம். அவங்ககிட்ட பழகாதன்னு எத்தனை வாட்டி சொன்னேன், கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கோபமா பேசுறதுங்க. எப்படி பேசலாம்? இதே விஷயம் தான். இதுக்கு பக்கத்துல இன்னொரு இது எப்படி சேர்க்கணுங்கிறத அடுத்த ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். ஓகே, மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்ன வாக்கியங்களாக ஆரம்பித்து பெரிய வாக்கியங்களாக வந்துட்டுருக்கு. இன்னும் பேராகிராஃப் லெவலில் வரும். எல்லாம் நமக்கு பேசணும்னு ஆர்வம் இருக்கே தவிர தயவு செஞ்சு கொஞ்சம் ஆர்வத்தோடு நிறுத்திடாத. என்ன பண்ணுங்க, அந்த ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதி வச்சதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. புரியலைன்னா உடனே கேளுங்க. சரிங்களா? இப்போ பார்க்கலாமா? போன ப்ரோக்ராமில் அவங்கள கொஞ்சம் சாஃப்ட் கார்னர், ஐயோ பாவம் ஏமாந்துட்டு வந்தது அந்த பிள்ளைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதுவாக பண்ணீங்க. அப்போ என்ன சொன்னீங்க,
ஐ போட்டீங்க. I told you many times not to mingle with them. M-I-N-G-L-E. Mingleனா என்ன அர்த்தம்னா பழகிறது. I told you many times not to mingle with them. பல முறை சொன்னேன், படிச்சு சொன்னேன், அவங்களோட பழகாதரா வேணாண்டா. அப்போ இந்த இடத்துல அவன் பழகி ஏமாந்துட்டானேன்னு சொல்லி வருத்தப்பட்டா பாட்டியோடின் லிசன் டு மீன்னு சொல்லி சாஃப்ட் கார்னராக சொன்னேன். ஆனால் அது சமயத்தில் கொஞ்சம் நமக்கு கோவம் வரும்போது கோவம் ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன பண்ணுங்க, ஐ டோல்ட் யூ மெனி டைம்ஸ் நாட் டு மிங்கிள் வித் தம். டிட் யூ லிசன் டு மீ? நான் சொல்றதை கேட்டியா நீ? போன அப்படி போகணும் மேலே. ஐ டோல்ட் யூ மெனி டைம்ஸ் நாட் டு பிலீவ் them, mingle with them. என்ன வேணா சொல்லு. அவங்க நம்பாதேன்னு சொன்னேன், பழகாதேன்னு சொன்னேன், அங்கே போகாதேன்னு சொன்னேன். இது போல எத்தனை வேணான்னு சொல்லுங்க. இந்த டூ தான் நமக்கு தேவை. ஒரு நாட்டு வந்துருச்சுன்னா ஒரு செயலை செய்ய வேணான்னு. இது எப்படி இருக்கு? டிட் யூ லிசன் டு மீ அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் சொன்னதை கேட்டியா, காதலை வாங்கிக்கிட்டியா? புரியுதுங்களா? டிட் யூ லிசன்னா உடனே கவனின்னு பாத்தீங்க. நான் சொல்றதை காதலை வாங்கிக்கிறது. நான் உங்கள்கிட்ட அவங்களோட பழகாதேன்னு உங்கள்கிட்ட நிறைய வாட்டி சொன்னேன், நீ காதலை வாங்கிட்டியா? நீ இது போல இன்னும் ஏமாறணும், அதை என் கண்ணால பார்க்கணும். ஓ நல்லா, எவ்வளவு நல்ல மனசு பாரு. புரியுதா? இது கோவத்தை பேசணும். புரியுதுங்களா? ஈஸியா இருக்கா? எழுதி முடிங்க. டிட் யூ லிசன் டு மீ? நீ பிஸ்னஸ் ஆரம்பி, நான் வேணான்னு சொல்லலை. நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? இருக்கிற வேலையை விட்டுறாத, பிஸ்னஸ் ஆரம்பி. பிஸ்னஸ் பிக்கப் ஆன பிறகு வேலையை விட்டுரு, பரவாயில்லன்னு சொல்லி. பிஸ்னஸ் ஆரம்பித்த உடனே எவனாவது வேலையை விடுவானா? நான் எத்தனை வாட்டி உங்கள்கிட்ட சொன்னேன், வேலையை விட்டுறாதன்னா. ரெகுலர் இன்கம் பாது வேலைங்கிறது. பிஸ்னஸ்ங்கிறது ரிஸ்க்கு. எப்போ வரும் எப்போ போகும் தெரியாது. எடுத்த எடுப்பில் எந்த பிஸ்னஸும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே பிக்கப் ஆகிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். புரியுதுங்களா? ஒரு நல்ல பிஸ்னஸ் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் 5 வருஷம் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டான்னா பிஸ்னஸ் ஓகேன்னு அர்த்தம். நிறைய பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியர்ல 3 மாதத்துலேயே போய்டும் சிலதெல்லாம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் நான் அவ்வளோ தூரம் சொல்லிட்டு போனேன். இப்போ வந்து வேலையும் போயிடுச்சு, பிஸ்னஸும் போயிடுச்சுங்கிற நான் என்ன பண்ணுறது? வேலையை விடாதேன்னு உங்கள்கிட்ட நான் நிறைய வாட்டி சொன்னேன். I told you many times not to quit the job. Quitனா வேலையை விட்டுறது. Quit the jobனா வேலையை விட்டுறதுன்னு. இப்போ யாருங்க அந்த பழைய காலத்து மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறாங்க? முன்னாலாம் இப்படி பண்ணிட்டு இருந்தோம். அதுதானே நீங்கள் பார்க்குறீங்க. என்ன சார் குத்துன்னு போட்டிருக்கீங்க? என்ன சார் குட்டுன்னா விட்டுறதுன்னு அர்த்தம். quit the jobனா வேலையை விட்டுறதுன்னு அர்த்தம். இங்கிலீஷ் எங்கேயோ போயிட்டு இருக்கு. இப்போ பழைய காலத்தை நான் வேலையை ராஜினாமா செய்ய வேண்டாம் என்று உண்டம் பல முறை சொன்னேன். ஆமாம், ராஜினாமா, இந்த பெரிய ராஜினாமா இல்லைன்னா இதை போடு. நாட் டு லீவ் த ஜாப். லீவ்னால விட்டுருது. புரியுதா? இப்பெல்லாம் யாரு இதெல்லாம் குட்டு ரிசைனு லீவ் கூட கிடையாது. இப்பெல்லாம் என்ன சொல்றான்? மச்சான் பேப்பர் போட்டேன்டாங்கிறான்.
பேப்பர் போட்டேன். என்னடா பேப்பரை போட்டேன்னா, வேணாம் வேலையை வேணான்னு எழுதி கொடுத்துட்டேன்னு நான் அடுத்த மாதம் பேப்பர் போட்டுற போகிறேங்கிறான். நான் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேப்பர் போட்ட ஒரு சின்ன வயசில் ஒரு பேப்பருக்கு போட்டு போகிறதுன்னு பார்த்தா வேலை செய்கிறவங்க சொல்கிறான் இப்போ பேப்பர் போட்டுற போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், விட்டுற போகிறேன் வேலைன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. இந்த இடத்துல ரிசைன்லாம் வேணாம்மா நான் சொன்னது புரியுதுப்பா, கூப்பிட்டு சொல்லு ரிசைன் சொல்லு, என்னென்னா இந்த ரிசைன் அடைங்க வேணாம் லீவ். ஓகேயா, ஈஸியாக இருக்கா? ஓகே, மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இனிமேல் வந்து ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துடலாங்க எல்லாத்தையும். ஒரு செயலை செய்ய வேணான்னு உங்கள்கிட்ட நிறைய வாட்டி சொன்னேன். ரொம்ப சிம்பிள். இப்போல்லாம் நீங்கள் சொல்லி 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 பழகணும். பாருங்க, இது வந்து அப்படியே ஒரு வாக்கிய அமைப்புன்னு பேர். இங்கிலீஷ் எப்போ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போல் வாக்கிய அமைப்புகளை நாம் தெரிந்து கொண்டு விட்டால் ஈஸியாக பேசிடலாம். ஐ டோல்ட் யூ மெனி டைம்ஸ் நாட் டு. ஆனால் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும், இவ்வளோ எழுதிருக்குமே தவிர இது மீனிங்கே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு மொபைலை வாங்கி வச்சுட்ருக்கான். சிம் கார்டு இல்லாத மொபைல், சிம் கார்டு போடணும். எப்படி பண்ணணும்? ஒன்றே ஒன்று, சரி எழுதலை அங்கே உங்கள்கிட்ட போகாதுன்னு நிறைய வாட்டி சொன்னேன். ஐ டோல்ட் யூ மெனி டைம்ஸ் நாட் டு கோ தேர். ஐ டோல்ட் யூ மெனி டைம்ஸ் நாட் டு கோ தேர். அவ்வளோதான். அங்கே உட்காராத நேரம் சில்லுன்னு காற்று அடிக்குன்னு சொன்னேன், நீ கேட்கல. உட்காந்து ஜல்தோஷம் பிடிச்சிச்சுன்ற. ஐ டோல்ட் யூ மெனி டைம்ஸ் நாட் டு சிட் தேர். நாங்கள் உட்காராதேன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல. நாட் டு கோ தேர்னா, நாட் டு சிட் ஹியர்னா இங்கே உட்காராத, சிட் தேர்னா அங்கே உட்காராத, எதை வேணால் போட்டுங்களேன். எல்லா பணத்தையும் செலவு பண்ணாலே நான் நிறைய வாட்டி சொன்னேன், கேட்டியா? இதை எழுதிருக்கீங்களா? இதான் உங்களுக்கு பழக வச்ச. ஐ டோல்ட் யூ மெனி டைம்ஸ் நாட் டு சிட் தேர்னா அங்கே உட்காராதேன்னு சொன்னேன், நாட் டு கோ தேர்னா அங்கே போகாதேன்னு சொன்னேன். சொல்லுங்க, படித்து பாருங்க. பண்ணாங்க. ஐ டோல்ட் யூ மெனி டைம்ஸ் பழக்கத்தில் வந்துட்டு பாருங்க. ஐ டோல்ட் யூ மெனி டைம்ஸ். எல்லா பணத்தையும் செலவு பண்ணாதே உங்கள்கிட்ட நிறைய வாட்டி சொன்னேன். செலவு பண்ணுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஸ்பெண்ட். ஐ டோல்ட் யூ மெனி டைம்ஸ் நாட் டு ஸ்பெண்ட் ஆல் த மணி. எல்லா பணத்தையும் செலவு பண்ணாதேன்னு உங்கள்கிட்ட நிறைய வாட்டி சொன்னேன். இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது டிவியை மொபைலை வச்சுக்கிட்டு நோண்டாதேன்னு உங்கள்கிட்ட நிறைய வாட்டி சொன்னேன். அப்புறம் எழுதிக்கலன்னா எப்படி சொல்வீங்க? மொபைலை யூஸ் பண்ணாதே இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது நான் சொன்னேன்னா இல்லையா? இல்லைங்க சார் அழிக்காதீங்கன்னா அதை எப்படி சொல்வீங்க? I told you many times not to போடு. மொபைல் யூஸ் பண்ணாதேன்னு கூட நிறைய சொன்னேன். மொபைல் யூஸ் பண்ணாமல் அப்படியே இருக்க முடியுமா? எப்போ யூஸ் பண்ணாதேன்னு சொன்னேன்?
I told you many times not to use a mobile while watching this program. இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது மொபைலை யூஸ் பண்ணாதே நான் நிறைய வாட்டி சொன்னேன். நீ யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சார் கொஞ்சம் இருங்க எழுதிக்கலைங்கிற. ஈஸியாக இருக்க, புரியுதா? I told you many times. I told you many times நிறைய வாட்டி சொன்னேன். not to. லைச்சிட்டுமா? இருங்க ஒரு நிமிஷம். I told you many times not to use a mobile while watching this program. சந்தேகம் வந்துச்சா? என்ன சந்தேகம்? while அப்படின்னா பொழுதுன்னு அர்த்தம். சார் ஒரு ப்ரோக்ராமில் வென்னுன்னா பொழுதுன்னு சொன்னீங்களே. இதுக்குள்ள வித்தியாசம் தானே தெரியணும். அடுத்த ப்ரோக்ராமில் சொல்கிறேன். ஓகேங்களா? மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ், போன ப்ரோக்ராம் முடிக்கும்போது ஒரு டவுட் வந்துச்சு. என்ன டவுட்டுன்னா, இது நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது. ஏன்னா பொழுது ஒரு செயலை செய்யும் பொழுதுன்னு வருது இல்லை, அதான் இது. ஓகே, ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். என்ன அர்த்தம்? ப்ளீஸ் க்ளோஸ் அ டோர் வென் யூ கோ அவுட். அப்பா வெளில போகும்போது கதவை சாத்திட்டு போப்பா. வெளியில் செல்லும் பொழுது கதவை சாத்து. கதவை மூடிருப்பா. வெளில போகும்போது கதவை மூடிட்டு போப்பா. இப்போ வெண்ணினாலும் வயல்னாலும் போகுது தானே, பெரும்பாலும் கொஞ்சம் கவனிக்கணும். வயல் வரும்போது பெரும்பாலும் ஐஎன்ஜி ஃபார்ம் வரும். புரியல? வச்சுட்டுமா? இந்த இடத்துல ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் வென் யூ கோ அவுட். நீங்க வெளியில போகும்போது கதவை மூடுங்கன்னு சொன்னா வைல் கோயிங் அவுட், வெளியில போகும்போது. அந்த இடத்துல வைல் வந்தா பக்கத்துல ஐஎன்ஜி ஃபார்ம் பண்ணுவாங்க. நிறைய இதை பாக்குறீங்களே அறிவிப்புகளை. டோன்ட் யூஸ் யுவர் மொபைல் வைல் டிரைவிங் பண்ணும்போது யூஸ் பண்ணாதீங்க சொல்றேன்னா, போட்டிருக்கேன்னா போடு. வைல் வந்தாலே பக்கத்துல ஐஎன்ஜி ஃபார்ம் நிறைய வரும். சாப்பிடும்போது பேசாதீங்க. சாப்பிடுற போது பேசாதீங்க. Don't talk while eating. While eating அர்த்தம் சாப்பிடும்போது. புரியுதுப்போ? வெண்ணுனாலும் வயல்னாலும் ஒன்றும் தெரியல. என்னது வெண்ணு வரும்போது பக்கத்தில் உங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் வரணும், யூ இதெல்லாம் வரணும். இந்த வயல் வந்தால் தேவையில்லை. வயல் ஈட்டிங் நான் சொல்லி புரியுங்களா? அடுத்து பாருங்க. ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் வைல் கோயிங் அவுட். வெளியில போகும்பொழுது. இதாயிடுச்சுமா?
என்ன சந்தேகம்? வயலுக்கு இன்னும் ஏதாவது மீனிங் இருக்கான்றீங்களா? ஓகே, இன்னொரு மீனிங் இருக்கு, அதுவும் தெரிஞ்சுங்க. The Rameswaram Express is expected to arrive on platform number 2 in a short while. இந்த இடத்துல கொஞ்சம் கவனிக்கணும். இந்த வயலுக்கு என்ன அர்த்தம்னா, ஷார்ட் வயல், இன் ஏ ஷார்ட் வயல்னா இன்னும் சில நொடிகளில். ஷார்ட் வயல், இந்த இடத்துல வயலுக்கு என்ன மீனிங் பார்க்கக்கூடாது. ஷார்ட் வயல்னா இன்னும் சில நொடிகளில். ஸோ வென் என்றாலும் வயல் என்றாலும் பொழுதுன்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் வயல்னா பொழுதுன்னு பார்க்கக்கூடாது. ஷார்ட் வயல், ஃபாரி வயல் அப்படின்னா சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் வேற அர்த்தம். ஓகே, இதுவரை நம்ம நிறைய டோல்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டோம். அடுத்த ப்ரோக்ராம்லேருந்து பல புதிய விஷயங்களை பார்க்கலாம். ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுமாராக புரிய ஆரம்பிச்சிருக்க ஹேவ் ஹேஸு. ஆமாம், அதுக்குள்ளே வெறும் ஹேஸ் ஹேஸுங்கிறீங்க, ஹேவே காணும். வரும் வரும், இப்போ பார்க்கலாமா? he has come சொன்னா அவர் வந்திருக்காரு. இப்போ அவர் யாரு? ஃப்ரெண்டு. அவர் யாருன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்பா ஒன்று தான், யாரும் ஒன்று பார்க்க வந்திருக்காங்க. ஆமாம், அவங்க பேர் தான் கேட்டாங்க, போய் பாரு யாருன்னு. எப்படி சொல்லுவேன்? ஃப்ரெண்டு ஹீ சொல்லாமல் சம்படி போடுறேன். somebody has come னா என்ன அர்த்தம்? சத்தமா யாரோ வந்திருக்காங்க. somebody has come னா யாரோ வந்திருக்காங்க. உனக்கு என்னப்பா சந்தேகம்? somebodyக்கு பதிலாக someone போடலாமாங்கிறியா? தாராளமாக போடு. someone has come னா அர்த்தம் யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு, யாரோ வந்திருக்காங்க, யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ நீங்கள் மனப்பாடம் பண்ணி அடிக்கடி உச்சரித்து பழகிறதுக்காக சில விஷயங்களை கொடுக்குறேன். 2-3 வாட்டி இல்லை, நிறைய வாட்டி சொல்லி பழகுங்க. சரியா? இது ஃபுல்லாக கிராமர் தான். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 2-3 வாட்டி இல்லை, நிறைய வாட்டி சொல்லி 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 பழகணும். முதல்ல ஒன்று பார்க்கலாமா? எல்லாரும் வந்திருக்கிறாங்க. everybody has come, எல்லோரும் வந்திருக்கிறார்கள். யாரோ சில பேர் வந்திருக்காங்க.
somebody has come. புரியுதா? எல்லாரையும் வர சொன்னேன், பாய் பசங்க ஒருத்தம் கூட வரல. Nobody has come. Everybody has come. Somebody has come. Nobody has come. இந்த இடத்துல திருப்பி அனாவசியமாக ஒரு குழப்பத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. someone போடலாமா, no one போடலாமா, என்ன வேணால் போடலாம். no one சொல்கிறது நோபடிங்கிறது ஈஸியாக இருக்குது, அதனால் எதை சொல்லுங்கள். இதுவரை no one சொல்லலாம், someone கூட சொல்லலாம். அதுக்கு வேலை சும்மா ஆல்டர்னேட்டிவ் கொடுக்காதீங்க, அப்படியே மனப்பாடமாக இருக்கணும். somebody has come, everybody has come, nobody has come. புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? எவ்ரிபடி, சம்படி, நோபடி. இதுக்கு நடுவில் கேப் வராமல், ரொம்ப கேப் வராமல் பார்த்துங்க. எழுதும்போது ரொம்ப கேப் வராமல் பார்த்துக்கணும். நோ போட்டு பக்கத்தில் இது போட்டோம் தள்ளினோன்னு வச்சுங்களேன், அர்த்தம் மாறிடும். சரியா? சரி, சீக்கிரம் எழுதி முடியுங்க. எழுதி முடிச்சிட்டிங்களா? தயிச்சிட்டுமா? இப்போ புரிஞ்சுதா? ஹீ ஷீ எல்லாம் வந்துச்சுன்னா என்ன வரணும்? ஹேஸ் வரும். சிங்குலராக இருந்தால், ப்ளூரலாக இருந்தால் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன பிரச்சனை வரும்? சிங்குலராக இருந்தால் ஹேஸ் போடு, ப்ளூரலாக இருந்தால் ஹேவ் போடுன்னா இங்கே ரூல் ஒத்துக்கறல பாருங்கள். அதனால் என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் வந்து சிங்குலர் ப்ளூரல்லாம் பார்க்காதீங்க. எங்கே ஹேவ் வரணும், எங்கே ஹேஸ் வரணும்னு பார்க்கணும். ஓகே, மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு புரிஞ்சுதா? ஹேவ், ஹேஸு எங்கேயோ ஆரம்பித்து திருப்பி எங்கேயோ வந்துட்டோம், திருப்பி பழைய இடத்துக்கு வந்தாகணும். சரி, இப்போ ஏப்பா இன்னைக்கு கிளாஸ் இல்லைன்னு சொன்னோம், திருப்பி யாராவது வந்திருக்காங்களா? ஆமாம் சார், ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்கார் சார். அப்படியா? அதான் லீவுன்னு சொன்னேன்ப்பா. ஆமாம் சார், நீங்கள் லீவு சொல்லும்போது அவர் லீவு. அப்படியா? சரி, அது கூட இன்னொரு பையன் கூட நிற்கிறான் போல இல்லை. ஆமாம் சார், அவனும் நம்ம அந்த கிளாஸ் தான் சார். 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க சார். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், இங்கே ஒன்லி 1 ஸ்டூடெண்ட்னு சொன்னால் ஹேஸ் வரும். ஒருத்தராக இருந்தால் தான் ஹேஸு. 2 ஸ்டூடெண்ட்ஸ்னு வந்தால் என்ன பண்ணோம்? புரியுதா? புரியலையா உங்களுக்கு? யாராருக்கெல்லாம் புரியல? ஒருத்தர் தவிர எல்லாரும் கைட்டு இருக்கிறீங்க சார். உங்களுக்கு புரிஞ்சுதா? என்ன கேட்டேங்கிறீங்களா? புரிஞ்சுது போங்க. இந்த 1 ஸ்டூடெண்ட்டும் போது ஹேஸ் போட்டிருக்கேன், 2 ஸ்டூடெண்ட்ஸ் போது ஹேவ் போட்டிருக்கேன். புரிஞ்சுதான்னு கேட்டேன். புரியலையா? சரி, உனக்குமா? வெரி குட். சிங்குலராக இருந்தால் ஹேஸும், ப்ளூரலாக இருந்தால் ஹேவ் வரும். இப்போ புரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? நிறைய பேர் இருக்கீங்களா? சரி, புரியாதவங்களுக்கு மட்டும் இது. ஓகே, சரி. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன்.
புரியுதா பாருங்க. ஓகேயா? இதை எழுதிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஜோக் ஞாபகம் இருக்கா? சரி. மாயண்ணன் ஹேஸ்காம், மாயண்ணன் வந்திருக்கிறாரு. மாயண்ணன் யாரு? ஒருத்தர் தானே? சரி. மொக்கச்சாமி வந்திருக்கிறாரு. மொக்கச்சாமி யாரு? ஒருத்தர் தானே? ஓகே. மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காங்கன்னா எத்தனை பேர்? நிறைய பேரா இல்லையா? அப்போ என்ன பண்ணுவேன்? மாயண்ணனுக்கு ஹேஸ் போடு, மொக்கச்சாமிக்கு ஹேஸ் போடு. ஆனால் உறவினர்கள்னு வந்தபோது நிறைய பேர் வந்திருக்காங்க இல்லையா? ஹேவ் போடு. கமான் மின்னல்னு சொல்லு. காப்பியோட ஒரு பொண்ணு வரும். ரொம்ப சூடாக இருக்கும் காப்பி, உடனே குடிச்சிடாத. புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஞாபகத்தில் வச்சுக்கோ. இப்போ புரியுதா? எவ்வளோ வேகமாக இருக்குது பொறுத்தால. அப்பா இந்த போல உதாரணங்கன்னா போயிடும். ஈஸியாக இருக்கா? மாயண்ணன் வந்திருக்காங்கன்னா மாயண்ணன் ஒருத்தர், மொக்கச்சாமி ஒருத்தர், உறவினர்கள்லாம் வந்திருக்காங்கன்னா நிறைய பேர். ஒருத்தர் தான் இருந்தால் தான் ஹேஸ் வரும். 2 பேர் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? என்ன வரும்? ஹேவ் தான். சிங்குலருக்கு ஹேஸு, ப்ளூரலுக்கு ஹேவு. ஆனால் சிங்குலரோ ப்ளூரலோ எதுவாக இருந்தாலும் சம்படி, நோபடி, எவரிபடி, எந்த படியெல்லாம் வந்துச்சுன்னா என்ன படியும்? என்ன வரும்? ஹேஸ் தான் வரும். எழுதிங்களா? என்ன கமான் மின்னல் எழுதலையா? நீங்களே எழுதி. சரி, புரியுதாப்பா? இந்த இடத்துல ஹேவ் வந்துச்சு பார்த்தீங்களா? ஈஸியாக இருக்கா? சரி. இப்போ நமக்கு வந்து ஐ வந்தால் ஹேவ் வரும், ஹீ ஷீ இட்டெல்லாம் வந்தால் ஹேஸ் வருங்கிறத மறக்காமல் ஞாபகத்தை வச்சுங்க. அது மட்டும் இல்லை, சம்படி, எவ்ரிபடி, நோபடி, எந்த வந்தாலும் டவுட் ஏதோ இருக்குது. அது என்னங்கிறத அடுத்த ப்ரோக்ராமில் கேளுங்களேன், சொல்கிறேன். ஓகே, மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.